முதல் முறையாக அவரை மீட் பண்ணும்போது நான் அவரை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உங்கள் படத்தில் நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ உங்களை நேசிச்சிருக்கேன் சார். நான் வந்து இணைந்த கைகளில் அந்த கயிறில் நீங்கள் ராம்கி சாரை போய் காப்பாற்றுவீங்களா, அதை நான் திருப்பி திருப்பி இப்பயும் பார்ப்பேன், எப்பயும் பார்த்துட்டு இருப்பேன் சார். அந்த அளவுக்கு நான் வந்து மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த டைட்டிலே நான் வந்து பயங்கரமாக நான் நேசிச்சது. அது என்ன வரலன்னு நினைக்கிறேன் இல்லையே சார். ஆனால் சூப்பரான டைட்டில் சாருக்காக நான் அந்த வந்து சின்ன வயசில் அப்படி இயங்கின காலங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சார் நீங்கள் ஊமை விழிகள் வந்து வெளிவரதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க சார். அதையே நீங்கள் சூப்பராக கதையாக பண்ணலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ த்ரில் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சத்யம் தேட்டர் வாசல் அந்த அந்த படத்துக்கான கியூ நின்றுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்கள் கண்ணில் நான் வந்து அந்த வெற்றியை நான் பார்த்தேன் சார். அவ்வளோ ஹாப்பியாக சொன்னீங்க சார். நம்ம அந்த டைமில் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்த அந்த பரவசத்தை வந்து நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஏன் அதை நான் எங்கே அப்போ ஃபீல் பண்ணேன்னா, உண்மையே சொல்கிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு க்ரௌடாக நிறைய பேர் வரும்போது இப்படிதான் நான் அருண் பாண்டியன் சார் வந்து இதை ஃபீல் அவர் படத்துக்கு ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கீர்த்தி மேம், நான் வந்து இதில் வாழ்க்கையே போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து எழுதும்போது உங்கள் விஷுவல் பார்த்துட்டு தான் எழுதினேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இங்கே தான் அப்பா பொண்ணாக இருக்காங்க, படத்தில் வேற ஒரு கதை மாந்தர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உதய் ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காப்புல. சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது பெரிய படங்கள் ஆகுது. அதை நீங்கள் குடும்பத்திலையும் நிரூபிச்சிருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அதை வந்து சாத்தியப்படுத்திருக்கீங்க. ஊடகங்கள் படம் நல்லா இருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. இந்த படமும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ப்ரெஷோவில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது முதல் டைட்டில் ட்ராக் எழுதின புது பாடலாசிரியர் சாண்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்காரா பிரதர்? வாங்களேன் ப்ளீஸ். சாரி, அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அந்த தத்தகாரம் ரொம்ப ரொம்ப சவாலானது.